இன்னைக்கு பெண்களுக்கு வந்து அதிகமான சுதந்திரம். பொம்பளை என்ன வேணா செய்யலாம்ப்பா, எவன் கூட வேணா போலாம், எவன் கூட வேணா படுக்கலாம். இவங்க கொடுத்த சுதந்திரம் அடிக்கடி சொல்லுவேன், அநியாயத்துக்கு அவங்களுக்கு சுதந்திரத்தாலே நாசமா போய் இன்னும் ஆகிட்டு இருக்கு பெண் சமுதாயம். இதான் வழிகளை அடைக்காத வரைக்கும் பிழைகள் நடப்பதை வந்து என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. நீதி மட்டுமே நிலையானது. 2 குழந்தைகள் சம்பந்தமா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா பரவிக்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்து சரி, ஒரு குழந்தைய பத்தி வீடியோ பார்க்கும் பொழுது அடுத்த குழந்தையினுடைய வீடியோ வந்து வருது. 2 குழந்தை அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை கேரளாவோட நெடுமங்காடு அப்படிங்கிற ஒரு கிராமத்துல உள்ள ஒரு குழந்தை, ஹர்ஷித்னு பேர் அந்த குழந்தையினுடைய பேரு. சரி. இன்னொரு குழந்தை வந்து உத்தரப்பிரதேசம் மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல. சரி. இப்ப 2க்குமே பாத்தீங்கன்னு சொன்னா 1.5 இருந்து 2 வயசுக்குள்ளதான் அந்த அவங்களுடைய வயசு இருக்குது. இப்ப இந்த 2 குழந்தைகளையும் கொன்னது யாரு அப்படின்னு சொன்னா, கள்ளக்காதல் சம்பந்தமான தொடர்புடையவர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறாங்க. கள்ள காதலர்கள். ஆனா கொன்றது வந்து கள்ள காதலன். இது வந்து ரொம்ப மனசை ஒழுக்கக்கூடிய சம்பவமா இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு வந்து காட்டு பிராண்டிகளா போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதாவது சிங்கத்துக்கு இந்த குணம் இருக்குப்பா. நான் வந்து அனிமல் பிளான்ட் சேனல்கள்ல ரொம்ப நான் பாக்குறேன். அதெல்லாம் அதுகள்ல வந்து சிங்கத்துக்கு இந்த குணம் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு டிப்ப நான் பார்க்கும்போது அந்த குட்டி சிங்கங்கிறதுல 2 சிங்கத்தை என்ன செய்யுது, அந்த ஆண் சிங்கம் வந்து அதை வந்து பிடிச்சிட்டு போய் கடிச்சு குறவையெல்லாம் கடிச்சு அது சாகடிக்குது. அப்போ அந்த பின்னாடி வந்து அது விவரம் சொல்றான், இந்த குழந்தைகள் வந்து தாயிடம் வந்து ரொம்ப அன்பா இருக்கும். தாய் வந்து அந்த சின்ன அந்த குட்டி சிங்கங்களை வளர்க்கறது தான் அதோட முழு கவனமும் இருக்குமா. அந்த தாய் சிங்கத்துக்கு வந்து அந்த ஆண் சிங்கத்தோட சேரணும்ன்ற எண்ணமே வராதான் அந்த நேரத்துல. அந்த எண்ணத்தை முறியடிக்கிறதுக்காண்டி இந்த சிங்கம் வந்து என்ன செய்யுது, இந்த குட்டி குழந்தை சிங்கத்தை வந்து கொல்லுது. இதுக்காண்டியே அந்த சிங்கங்கள், தாய் சிங்கங்கள் வந்து ரொம்ப அக்கறையா குழந்தைங்களை பார்க்கும். குழந்தைங்களை வந்து மாத்தி வச்சு இடம் மாத்தி வைக்கும். ஆண் சிங்கம் மற்ற ஆண் சிங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கும் அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அந்த சிங்கம் இந்த சிங்கத்துக்கு, குட்டி சிங்கத்துக்கு வேட்டையாட வெளியே போயிருக்க நேரத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு. இதை பார்த்துட்டு எனக்கு மனசு, என்னதான் அது மிருகங்களாக இருந்தாலும் அந்த எதுவுமே தெரியாத அந்த குட்டி சிங்கம் வந்து அந்த குட்டிகள் வந்து இறக்குறதே என் மனசை ரொம்ப வாட்டுச்சு. சிங்கத்துக்கே நம்ம அவ்வளவு மனசை வாட்டுறோம் சொன்னா, 6 அறிவு உள்ள ஒரு மனுஷன் ஒரு கேவலமான ஒரு அந்த சின்ன ஒரு இச்சை, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இச்சையை தீர்த்துக்கிறதுக்காண்டி இவனுங்க வந்து இந்த மாதிரி குழந்தைகளை கொல்றது. அவன் வந்து ரொம்ப குழந்தைய வந்து மண்டைய தூக்கி அடிச்சு அந்த குழந்தைய வந்து இது பண்றான். அப்ப நம்ம அந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப பதட்டமா இருக்கு. எப்படா இவங்கெல்லாம் மனுஷ ஜென்மமா, ஒரு கள்ளக்காதல் வந்து அதை இதாகிறதுக்கு வந்து குழந்தையாரா கொள்வானுங்க, என்ன மனநிலையில் தான் இவங்க போறாங்க அப்படின்ற ஒரு சிந்தனைலாம் நம்மளுக்கு வருது. அந்த சிங்கத்தை எப்படி நான் உதாரணமா சொன்னோம், அந்த மாதிரி மிருகமா இவனுங்க மாறிட்டானுங்க. கள்ளக்காதல் வந்து இப்ப ரொம்ப மலிஞ்சு போச்சு. எப்படி இது மலியுது, ரொம்ப அதிகமாகுதுண்டாப்பா. ஒரு சண்டை சச்சரவுனா அம்மா வீட்டுக்கு போயிடுறது, புரியுதா, போயிட்டு வருட கணக்குல அங்கேயே கிடக்குறது. அப்ப அம்மாக்காரி வந்து எப்பவுமே அந்த சுதந்திரம் கொடுத்துருவா பொம்பளை பிள்ளைங்களுக்கு. மாமியா வீட்டுல இருந்தா தானே எல்லாம் அந்த கண்காணிப்பு அந்த இது எல்லாமே இருக்கும். இவளுங்க போய் அம்மா வீட்டுல போய் இருந்துகிட்டு அங்கே அல்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இவளுங்க தொடர்புக்கெல்லாம் கண்ட தொடர்புக்கெல்லாம் அம்மாக்காரியே வந்து ஒரு வகையில மறைமுகமா உடந்தையா போயிடறான். ஏன்னா அவளுக்கு இவன் வரது போறதுன்னு தெரியாமையா இருக்கும். என்ன அப்ப இதுவும் ஒரு வகையில கண்டிக்கக்கூடியதா இருக்கு. ஒரு பிரச்சனை வந்தா அதை வந்து டக்கு புகுன்னு தீர்த்துக்கக்கூடிய முயற்சிக்கு போகணுமே ஒழிய, தாய் வீட்டுல போய் இருந்துட்டு வருட கணக்குல வந்து மாச கணக்குல இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு சரியான செயலே கிடையாது. அதே மாதிரி எந்த தாயா இருந்தாலும் அவன் வந்து லவ் பண்றது வந்து இந்த அம்மாவுக்கு தெரியாது. சரி, இவன் வந்து சொல்லியிருக்கான், நான் வந்து உன்னை விரும்புறேன், நீ என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. அப்ப அந்த பெண் வந்து தெளிவா சொல்லியிருக்கான், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 1.5 வயசுல குழந்தை இருக்கு, குழந்தைதான் என்னுடைய உயிர், அதுக்காகத்தான் வாழ்றேன். சரி, எப்படி வந்து நான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கிறேன், நீ எப்படி வந்து போகும் சொல்லி அந்த பெண் வந்து அவன்கிட்ட வந்து சொல்லியிருக்கான். அவன் வந்து பேசிக்கா அந்த குழந்தைய வச்சே சொல்லியிருப்பா போல, இந்த குழந்தைதான் என்னோட வாழ்க்கையை வளர்த்து ஆளாக்குறது தான் என்னுடைய இது. இது கரெக்ட் தான். இந்த சம்பவத்துல இப்படி இருக்கலாம். பொதுவா நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா, தாய் வீட்டுக்கு போனா வருட கணக்குல இருந்துருது. ஏன்னா தாய் வீட்டு சுகம் அந்த மாதிரி ஏதாவது ஆக்கி போட்டுரும், ஏதாவது இது பண்ணிடும், கேள்வி கணக்கு கேட்க அங்க ஆள் கிடையாது. அதுக்கு நான் சொல்ல வரேன். அப்படியே கிடக்கும் போது பல்வேறு தொடர்புகள் ஏற்பட இது ஒரு வாய்ப்பா இருக்கு. தாய்க்காரி என்ன நினைக்கிற, மககாரி வந்துட்டாளா, வந்தா நீ புருஷனோட வா, இல்லையா அந்த கிளம்புது, ஒரு வாரத்துல கிளம்பு, 4 நாள்ல கிளம்பாங்க, அப்படி செய்யணும். ரொம்ப தாய்க்காரிக்கு என்ன செஞ்சிருது, செல்லம் கொடுத்து இவன் போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவான்,
மாமியார் வீட்டுல அவ்வளவு கொடுமை நடந்துச்சு, அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு சொல்லுவோம். அவளுங்களும் சரிமா நீ இங்கே இருந்து இருக்க வைக்கிறது இல்ல. இதெல்லாம் ஒரு தவறான இது. தொடர்பு கள்ள தொடர்பு எங்க ஏற்படும்? நீ ஒரு மாமியார் வீட்டுல அங்கே வசிச்சுக்கிட்டு இருந்தா அங்கே ஏற்பட வாய்ப்புகளே கிடையாது. அப்படியான மாமியாவுடைய கண்காணிப்பு இருக்கும், நாத்தனார்லாம் வருவாங்க போவாங்க, அங்கே அந்த கண்காணிப்பு இருக்கும், அது பிரச்சனை இல்லை. அப்ப தனியா வந்து ஒரு தாய் வீட்டுக்குன்னு போகும்போது தாய் வந்து இருக்கும், இல்லாம போகும், வெளியே போகும், வரும், அப்புறம் அந்த மாதிரி தொடர்புகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. எல்லா இடத்துலயுமே தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாமியார் வீட்டுல இருந்தா வாய்ப்பு இல்லைன்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இல்ல அது மாமியார் நல்லா புரிஞ்சுக்க. மாமியா வந்து மருமகளை கண்காணிச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. தாய்க்காரி அப்படி இருக்க மாட்டா. தாயை எப்படி வேணா ஒரு மகன் சமாளிச்சிடலாம், புரியுதா? அது அப்படிமா எப்படிமா நான் இவனதாமா கட்டிக்க போறேன் அப்படின்னா சுதந்திரம் அதிகமா கிடைக்கும். அதுதான் அது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்கன்ற நான். அவ பல காரணங்களை சொல்லிடுவா. இங்க வந்து அப்படி இல்லையே, மாமியார் கறி எதிராக தானே இருந்து பாத்துக்கிட்டு இருப்பா. அவ ஆப்போசிட் கேரக்டர் தானே, அதுக்கு சொல்ல வரேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது, நிறைய கொலைகள் நடந்திருக்கு. அது இந்த மாதிரி எல்லாம் யாரு கொல்லப்படுறாங்கன்னா இந்த சின்ன சின்ன குழந்தைங்க. இங்க பல்லாவரம் பக்கத்துல அந்த ஒருத்தி 2 குழந்தைகளை சாவடிச்சா கள்ளக்காதலுக்காண்டி. விஷத்துல பிரியாணியில விஷம் வச்சு, தெரியுமா? ரொம்ப பரபரப்பா போச்சு அந்த சம்பவம். யாரு கள்ளக்காதலை காண்டி பண்ணதான். அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான இதுக்கு இன்னைக்கு அவ ஜெயில போய் கிடக்குறான். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துருச்சு. அப்ப நம்ம அதை தான் பாக்குறோம். தாய் வீட்டுக்கு போறத வந்து பெருவாரியாக வந்து என்ன செய்யணும், குறைக்கணும். போனாலும் 1 வாரம் அதிகபட்சம் வந்துடணும். இதுதான் வந்து சரியான முறையா இருக்கும். தாயும் வந்து என்ன இருக்கக்கூடாது, ஒரு கெட்டி கொடுத்த பிள்ளைய வந்து ரொம்ப காலம்லாம் வீட்டு உள்ள வச்சுக்க கூடாது. அது ரொம்ப தவறான இது. இந்த நேரத்தில் நம்ம அதை வலியுறுத்தி சொல்லிக்கிறோம் குடும்பங்களுக்கு. நம்ம சொல்லக்கூடிய அட்வைஸ் இதுதான். மருமகனோட வரியா நீ எவ்வளவு நாள் வேணா இரு, அது வேற விஷயம். ஆனா வந்து தனியா வந்துகிட்டு மாச கணக்குல இருக்கிறது, வார கணக்குல இருக்கிறது, வருஷ கணக்குல இருக்கிறது, இதெல்லாம் வந்து இதனாலதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது. அவங்களுக்கு அந்த அப்ப பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட பழக்கம் எல்லாம் ஏற்படுது இல்ல. இந்த காலத்துல ஒரு போன் நம்பரை வாங்கிட்டா முடிஞ்சிச்சுப்பா வேலை. அவளுடைய போன் நம்பர் தெரிஞ்சிட்டா எப்படி வேணாலும் அவன் என்ன செஞ்சிருவாங்க, பிக்கப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைக்கு எல்லாம் போறது. இது இந்த சம்பவங்கள்ல அது ஒண்ணு. இந்த கேரளாவில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த பிள்ளைய 2 கையிலுமே ஃபுல்லா சிகரெட்டால சுட்டு அந்த கள்ளக்காதலை. என்ன சிகரெட்டால சுட்டானா, ஆணியை வச்சு குத்துனானா, அது வந்து அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த பிள்ளைய ரொம்ப இதான பிறகு கூட்டிட்டு போய் காட்டும் பொழுதுதான் மருத்துவருக்கு சந்தேகப்பட்டு, இல்லையே இது நீங்க என்னமோ சிகரெட் சூடுபட்ட மாதிரி இருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மறைமுகமா போலீஸுக்கு தகவல் சொல்ல போலீஸ் வந்து விசாரிக்கும் போதுதான் அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய சித்திரவதை உடைச்சு வர இருக்காங்களா. அதான் அந்த கட்டு வேற போட்டு குழந்தைய உடைக்கிற அளவுக்கு என்ன பண்ணுச்சு, அது பாவம் பண்ணுச்சு. எப்படி இந்த பிஞ்சு குழந்தைய உடைக்கிற, கைகால உடைக்கிறதுக்கு எப்படிப்பா மனசு வருது? நம்ம அப்படி வளர்த்துட்டு இருக்கோம் பிள்ளைங்களை. நம்ம பிள்ளைகள் எல்லாம் இவங்க எப்படி, ஏன்னா அந்த கள்ள காதல்ன்ற அந்த இதுக்கு அவங்க போன பிறகு வந்து ஒரு போதை மாறின தண்ணி அடிச்சா வந்து அவனுக்கு வந்து தெரியாதோ, மகளுக்கும் அம்மாவுக்கும் கூட வித்தியாசம் தெரியாதோ, மனைவிக்கும் தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. காரணம் வந்து அந்த சாராயம் உள்ள போயிட்டு அவனுடைய சிந்தனை வந்து மலங்கடிக்கிறது. இந்த காதல்ங்கிற போதை காமம் கண்ணா மறைக்குது. ஆமா, காமம் வந்து கண்ணை மறைச்சதுனால வந்து அது அடைஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு அவ்வளவுதான். அதுக்கு இந்த பையன் அந்த நேரத்துல கத்திட்டு கொண்டு இருந்தானா, அவனை போட்டு என்ன செய்து 2 அடி அடிச்சு அவனை சித்திரவதை பண்றது. அந்த மாதிரி வந்து ரொம்ப கொடுமையான சம்பவங்களா இருக்கு. இவங்க 2 பேருக்கு உள்ள பிரச்சனைகளை வந்து குழந்தை வந்து மாட்டிக்கிட்டு பாவம் பச்சை பிள்ளை. இது நம்ம இது சித்திரவதை இது கடந்து போயிடும். தொடர்ச்சியா அந்த சம்பவங்கள் நடக்குது. அந்த பையன் ஏதோ கை கால் உடஞ்சி ஏதோ உயிர் தப்பிச்சிருக்கான் போல. அந்த சின்ன குழந்தை 1.5 வயசு குழந்தை, பிஞ்சு குழந்தை. அது எப்படிதான் மனசு வருது? ஒரு வருட டார்ச்சர் இருந்தது. அதாவது ஒரு எறும்பு கடிச்சாலே நம்ம பதறிடுவோம். கொசு கடிச்சு கொசு தடையும் அவங்க உடம்புல இருந்தாலே எப்படி கொசு கடிச்சு ஏன் கடிக்க விட்டீங்கன்னு சொல்லி நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்களை கத்தக்கூடிய, நம்ம பேரம்பேத்திகளுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம கத்தக்கூடிய நிலைமை இருக்கு. அந்த மாதிரி உள்ள ஒரு சூழல்ல இவனுக்கு என்ன ஜென்மம்? இவங்கள வந்து உண்மையிலேயே அந்த பிள்ளைக்கு என்னென்ன சித்திரவதை பண்ணானோ அதே சித்திரவதை அவனை பண்ணணும் போல. புள்ளிக்கட்டையை வச்சே அவன் முதுகுல இதுல எல்லாம் எல்லா இடத்துலயும் அந்த முக்கியமான உறுப்புலையும் எல்லாம் சுட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தாதான் வந்து மக்கள் உணர்வான். இது அடிக்கடி நடக்குது. இது போன்ற செயல்கள் வந்து அங்கங்கே ஏதாவது நடந்துகிட்டு இருக்கு. வெளியே வர்றது எப்படின்னா அவன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் தான் எல்லாம் வந்துச்சு. இல்லாட்டி இன்னும் நடந்துகிட்டு தானே இருக்கும். அந்த மாதிரி சம்பவங்கள் மறைமுகமா நடந்துகிட்டு இருக்கு. அது எவ்வளவு பெரிய இது. இதெல்லாம் தீர்வு வேணும்னா அவங்களுக்கு வந்து அந்த பிள்ளைக்கு, அந்த குழந்தைக்கு, பிஞ்சு குழந்தைக்கு 1.5 வயசு குழந்தைய அவன் என்ன சித்திரவதைப்படுத்தினானோ அதுக்கு மேல அவனுக்கு படுத்தணும். அதுதான் இஸ்லாம் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்ற அந்த இதை சொல்லும். உறுப்பு அவன் என்ன பாதிக்கப்பட்டானோ அதே இது அவனுக்கு செய்யும் அப்படின்னு. அப்பதான் அவனுக்கு அதோட பாதிப்பு தெரியும். புரியுதா? அதே மாதிரி அந்த இதெல்லாம் செய்யணும். சமூகத்துல விழிப்புணர்வு வேணும். ஏன் இந்த பெண்கள்கிட்ட வந்து ஒரு காலத்துல அந்த அளவுக்கு ஒரு கற்பு ஒழுக்கமா இருந்த பெண்கள் இன்னைக்கு ரொம்ப நாசமா நாரி நசம் குழஞ்சி போயிட்டு வரத பாக்குறோம். வெறும் அற்ப உறவுகளுக்காக குழந்தைகளையே தன்னுடைய பெற்று இவ்வளவு காலம் 10 மாசம் சுமந்து எவ்வளவு வலியோட பெற்றிருப்ப, அதுக்காண்டி வந்து ஒரு அற்ப சுகங்களுக்காண்டி நீ வந்து
குழந்தைய நீ அவனோட ஒன்னா இருக்கணும்னா எங்கேயா போய் ஒரு லாட்ஜ்ல போய் இருந்துட்டு வா, குழந்தைய பாத்துக்க சொல்லிட்டு எங்கேயாவது போவா, அதெல்லாம் வேற விஷயம். குழந்தைய கூட்டு போவேன் இல்ல பாப்பா, அதெல்லாம் போய் அங்கே கத்தும் இல்ல. குழந்தைக்கு அவனை பிடிக்கல போல, குழந்தைக்குன்னு சில மனத்தத்துவங்கள் எல்லாம் இருக்கு. அவங்க இப்ப பிடிச்சவங்களை கண்டா அது சைலண்டா இருந்துரும், பிடிக்காதவன் வரும்போது என்ன ஆகும், குழந்தை கத்தும் அலறும், புரியுதா? அப்ப அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அந்த கேரக்டர் இருந்திருக்கும் போல. அதனால இவன் வந்து என்ன செஞ்சிருக்கான், அதிகமான சித்திரவதைகளை பண்ணியிருக்கான். இதெல்லாம் நம்ம கேட்கும் போது ஒரு நல்ல ஒரு இது என்ன படித்த ஒரு கேரளால தான் இதுவும் நடந்தது. எல்லாம் படிச்சவங்களா தான் இருப்பான், 90-95% படிச்சவங்க என்ன. அதனால நம்ம இதெல்லாம் கடுமையா கண்டிக்கிறோம். இந்த மாதிரி நிலைகள் வந்து வராம இருக்கணும்னா என்ன செய்யணும், கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கணும். இன்னைக்கு பெண்களுக்கு வந்து அதிகமான சுதந்திரம். கல்யாணத்துக்கு முன்னும் பெற்றோர்கள் தராங்க, கல்யாணம் முடிஞ்ச பிறகு கூட அவ இஷ்டத்துக்கு நடந்துக்கிறா. சட்டம் வந்து பாத்தீங்களா, பொம்பளை என்ன வேணா செய்யலாம்ப்பா, எவன் கூட வேணா போடலாம், எவன் கூட வேணா படுக்கலாம். எந்த பயங்கரமான சட்ட பாதுகாப்பு, அந்த மாதிரி கொடுத்து வைக்கப்பட்ட சட்ட பாதுகாப்பு தான் அது. சட்டங்கள் இவங்க கொடுத்த சுதந்திரம், அடிக்கடி சொல்லுவேன், அநியாயத்துக்கு அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து இன்னைக்கு அந்த சுதந்திரத்தாலே நாசமா போய் சின்ன பின்னமா ஆகிட்டு இருக்கு பெண் சமுதாயம். இதான் உண்மை, யாரும் இதை மறுக்க முடியாது. ரொம்ப நாசமா குட்டிச்சவரா ஆகிட்டு இருக்காளுங்க, இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதை நாம என்ன செய்யறோம், அளவுக்கு ஆதாயம் பெண்களாக இருந்தாலும் சுதந்திரன்றது அது வேற. நம்ம அன்பால நம்மளாம் நம்ம வீட்டுல இருக்க மனைவிமார்களை நம்ம வந்து கொடுமையாப்படுத்திட்டு இருக்கிறோம், ரொம்ப அன்பா அந்யோன்யமா இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த சுதந்திரன்றது வேற. அது அவங்களுக்கே என்ன செஞ்சிருவாங்க, அவங்க வீட்டை வந்து பாக்குற பராமரிப்பு அவங்க தானே வீட்டுல எல்லாமே இது பண்றாங்க. அந்த சுதந்திரம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு போயிடும், நம்மளே கொடுத்துருவோம். அம்மாவை கேட்காம நம்ம எதுவும் செய்ய மாட்டோம், அப்படிதானே? வீட்டுல அம்மான்னு இருக்காங்கன்னா அவங்கள கேட்டுதான் செய்வோம். அன்னைக்கு சமையல் என்ன செய்யணும் வரைக்கும் அம்மாவை கேட்டுதான் செய்வோம். பொண்டாட்டியில அம்மா இல்லாட்டி பொண்டாட்டி இருக்கானா பொண்டாட்டியை கேட்டு அவங்க என்ன செய்யறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம காசை கொடுத்துட்டு வரோம். எங்க எல்லா வகையிலும் சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கோம். அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் வருது, கள்ள காதல்லாம் வருதுன்னு சொன்னா அதுக்கு உண்டான அந்த வழிகளை அடைக்கணும். வழிகளை அடைக்காத வரைக்கும் பிழைகள் நடப்பதை வந்து என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அது சமுதாயம் வந்து என்ன செய்யணும், ஏதாவது பிரச்சனையா கொண்டாடா போய் மாச கணக்குல வருஷ கணக்குல அவங்க வீட்டுல தாய் வீட்டுல போய் வாழ்றத வந்து சமுதாயம் வந்து தடுக்கணும். உடனே பேசி ஈஸியா அவங்க புருஷன் பொண்டாட்டியும் ஒன்று சேர்த்து வைக்க பார்க்கணும். இல்லையா அவளை கட் பண்ணிட்டு வேற கல்யாணத்தை அந்த பிள்ளைக்கு பண்ணி வைக்கணும். புரியுதா? ஒரு முறையா எதுவும் போயிட்டா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. எதுவுமே இல்லாம புருஷங்காரன் இங்கே கிடப்பான், அவன் போய் அங்கே கிடப்பா. இவனே என்ன செய்யறோம், ஒரு சமயம் தண்ணியை போட்டுட்டு என்னடா அங்கேயே போய் கிடந்துட்டு இருக்கான், கோவத்துல வந்து கொலை பண்ணிட்டுலாம் போவான். பாத்திருக்கியா? நடக்குதா? இதெல்லாம் ஏன் நடக்குது? நீ வந்து வருஷ கணக்குல வீட்டுல வந்து உன் மகளை வச்சுட்டு இருக்கிறனால்தான். ஒரு தாய் வந்து தான் பெண்ணை வந்து பெண்ணு கெட்டி போறானா அதுக்கு முக்காவாசி காரணம் தாயா தான் இருப்பான். அவ கொடுக்குற செல்லம், அவ சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிடுவா. இந்த பொண்ணுங்க சொல்றதெல்லாம் ஒரு தாய் என்ன செஞ்சிருவா, அப்படியே நம்பிடுவா. அதனாலதான் இந்த குடும்பங்கள்லாம் நாசமாகுது. இது நாம வந்து என்ன செய்யறோம், இதெல்லாம் அப்படி அப்படியே நம்ம கடந்து போயிட்டு இருக்க முடியாது. இதுக்கு வந்து சட்டங்களை வேற வகையில மாத்தணும். இதை வந்து என்ன செய்யணும், தடுக்கணும். இதுக்கு வந்து சமுதாயத்துக்கும் இதுல வந்து பங்கு இருக்கு, சட்டத்துக்கும் பங்கு இருக்கு. அதனால இந்த மாதிரி குழந்தைகளுடைய இறப்பு பாதிப்பு, அவன் அங்க உத்தரப்பிரதேசத்துல அவன் செஞ்ச கொலை, இங்கே இவன் செஞ்ச கொடுமை, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசை வெடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த விஷயங்களை தடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதை நாம மக்கள் வந்து செஞ்சு வைக்கணும். சமுதாயமும் செய்யணும், சட்டமும் செய்யணும் என்று வலியுறுத்தி கொண்டு நிறைவு செய்கிறோம்.